சிவாய நம. நிறைய பேர் என்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டாங்க, இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு. ஸோ ஏவல் பில்லி சூனியம் இதை வந்து என்னோட பார்வையில் நான் ரெண்டாக பிரிப்பேன். இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இல்லை. எந்த ஒரு விஷயமும் நம்மளை வந்து தாக்காத வரைக்கும் அதை பற்றி நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட நபர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து இந்த பிளாக் மேஜிக் லிஸ்ட்டில் எல்லாம் வரும். பிளாக் மேஜிக்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அதர்வன விதத்தோட தலைவனே ராகு தானே. ஸோ அந்த பக்கம் போனால் என்னைக்காக இருந்தாலும் அது ஆபத்து தான். ஸோ அதெல்லாம் வந்து இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து அந்த காலத்தில் பண்ண வேலைப்பாடுகளெல்லாம் இந்த காலத்தில் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அது அப்டேட் ஆகி லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி பேசலாம். எங்கள் தாத்தாலாம் வந்து இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். கிட்டத்தட்ட நான் 2 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா தவறிட்டாரு. ஒரு சொல்லலாம் ஒரு தவறும் போதே ஒரு 87 வயசு. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரம்னு பண்ணும்போதே எங்கள் பாட்டிக்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்டான கதைகள் வந்து சின்ன வயசு நிறைய கேட்டது உண்டு. அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி ஏவல் பிள்ளை ஓட்டுறது, தாத்தா நிறைய பேரை காப்பாற்றிருக்காரு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கதைகளெல்லாம் அப்போது கேட்கும்போது நல்லா அப்படியே இருக்கும், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு. இப்போ அதே கதையை கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி இந்த மாதிரி எதனா ஒன்று ஏவி விட்றது, ஏவி விட்டதை வந்து விரட்டி அடிக்கிறது, இதெல்லாம் நடந்தது. இந்த காலத்துலலாம் எல்லாம் அப்டேட்டில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, இந்த காலத்தில் ஏவல் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டில் இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஊரில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற ஏவலெல்லாம் உங்களுக்கு தான் வரும். எப்படி வரும்னா ஃபோன் கால் மூலமாக வரும். ஸோ அந்த ஏவலெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எப்படின்னா, எனக்கெல்லாம் நிறைய ஏவலெல்லாம் வரும். நான் கேட்பேன், எனக்கெல்லாம் நிறைய ஏவலெல்லாம் ஒரு டைம் நிறைய வந்துட்டே இருந்தால் இருந்துச்சு. ஸோ அந்த ஏவல்கிட்டலாம் எப்படி டீல் பண்ணணும்னா, என்கிட்ட சில ஏவலெல்லாம் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் பார்க்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, எங்கள் குருவை விடவா நீங்கள் பேசுவீங்க, நான் இவரோட சிஷ்யன் அவரோட சிஷ்யன் அப்படின்ட்டுலாம் நிறைய ஏவலெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணோம். நான் கேட்டுட்டே இருப்பேன். கேட்டுகிட்டே இருந்துட்டு சொல்லுவோம், ஓ அப்படியா, எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நீங்கள் நான் என்ன பேசுகிறேன் என்ன கேட்குறீங்க அப்படின்வாங்க. எந்த ஊர் சொல்லுங்க ஜி அப்படின்னு. இந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் கோயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இருக்குது, ஏன் கேட்குறீங்க அப்படின்வாங்க. அந்த கோயிலில் வந்து ஒரு வேப்பிலை வச்சுன்னு உட்காருங்க, இந்த டைம் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன், நான் வராங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் என்ன பேசுகிறீங்க அப்படின்வாங்க. நீங்கள் ஏவல் தானே, ஏவலை ஓட்டினா தான் அது போகும், இல்லைன்னா போகாது. உங்கள் ஊரில் உங்கள் ஏழை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க ஏவலை ஓட்டுறேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். 10 நிமிஷம் ஃபோன்லேயே கிளாஸ் எடுப்பேன். 10 நிமிஷத்தில் இத்தனை வருஷம் நம்ம ஏவலை தான் இருந்திருக்கோன்றதை அவங்க அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவர் நம்ம நண்பராயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் நான் என் வாழ்க்கையை வந்து நான் தொலைச்சிருக்கேன். கடைசியில் அவங்க சொன்ன விஷயம், இத்தனை வருஷம் வந்து என் வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கேன், என் நேரத்தை வீணடிச்சிருக்கேன், என் வாழ்க்கையை என் குடும்பத்துக்காக நான் வாழாமல் இவங்களுக்காகவே வாழ்ந்து வீணடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏவலெல்லாம் இப்படி தான் டீல் பண்ணோம். ஒருத்தங்க ஏவி விட்டு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, அவங்க பேர் என்ன ஏவல் தானே. ஸோ அந்த மாதிரி ஏவல் தான் இப்போ நிறைய சுற்றிட்டு இருக்கு ஊருக்குள்ள. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கணும், உங்களுக்காக இருக்கணும், இல்லை நல்ல தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு, பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்காக இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட ஆதாயத்துக்காக உங்களை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் வந்து ஏவல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதால் வந்து என்னென்னா உங்கள் குடும்பமும் பாதிச்சிருது, நீங்களும் பாதிச்சிருங்க. ஆதாயம் அடைஞ்சவங்க அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்றதை நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு. யாருக்குமே ஏவலாக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம யாரையும் போய் ஏவலாக போய் பிடிக்கவும் கூடாது. ஸோ இந்த ரூல்ஸோடு வாழணும். வாழ்ந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வாழ முடியும். ஸோ இப்போ இது ஒரு அப்டேட் ஆகிருக்கிறத பற்றி நம்ம பேசியாச்சு, ஓல்டு வெர்ஷனை பற்றி பேசியாச்சு. ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏவலெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஏவலெல்லாம் அது வந்து ஓல்டு ஏவலாக இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் அப்டேட்டான ஏவலாக இருந்தாலும் சரி, இந்த ஏவலெல்லாம் விரட்டோம்னா நம்ம ஜாதகங்களில் சில கிரகங்கள்லாம் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் ஓட்ட முடியும். அது என்ன கிரகம் அப்படின்னும் போது மேஜராக பலம், தைரியம் அப்படின்னா செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் கண்டிப்பாக ஒருத்தரோட ஜாதகத்தில் யோகமான அமைப்பில் இருக்க வேண்டும், பலம் பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 1 செவ்வாய் தானேங்க தைரியசாலி, துணிந்தவருக்கு துக்கம் இல்லை செவ்வாய்.
வாணியா நல்லா பார்த்துக்கலாம் செவ்வாய். ஸோ எந்த சூழ்நிலாம் செத்தாலும் நான் வீரத்தோட தான் சாவேன். செவ்வாய் இந்த வார்த்தைக்கெல்லாம் சொந்தக்காரர் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் எண்ணிலையிலும் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்று. அடுத்து செவ்வாய் வந்து சனி ராகுவோட சேருது அப்படின்னும் பொழுது முரட்டு சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் தைரியம் குறையாது, முரட்டுத்தனமாக இருக்கும். அது ராகுவோடலாம் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா முரட்டு போனோம், முரட்டு காலையனே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம இந்த எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நீ காலி அப்படின்னும். ஸோ அதெல்லாம் தரக்கூடியது செவ்வாய். ஒரு வத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த வத்தி குச்சியை வச்சு கோவில்லையோ வீட்லையோ நம்ம தீபம் ஏற்றுறோமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்த கொளுத்தி போடுறோமா, ரெண்டுமே செய்கிறது ஒரே வேலை தான். சொல்லக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய விதங்கள் வேறு. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ ஒரு கிரக சேர்க்கை நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். நாம் எப்படி அதை அணுகுறோன்றது ஒன்று இருக்குது. புத்தியை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோன்றது. நாம் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா பலன் தரக்கூடிய வகையில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணுமா, இல்லை நம்மளை யாராவது யூஸ் பண்ணிவிட்டு அவங்க காரியங்களை சாதிச்சுட்டு போகிறாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையா நோட்டீஸ் பண்ணணும். பகுத்தாய்வு மனப்பான்மை இருக்க வேண்டும். அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும். அடிப்படையில் பேஸ்மெண்ட்டே வீக்காக போச்சுன்னா பில்டிங் எப்படிங்க ஸ்ட்ராங் ஆகும்? பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கிளியர் பண்ணால் தானே பில்டிங்கே கட்ட முடியும். ஸோ கிரக சேர்க்கையை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு இருக்குது. நிறைய பேர் வந்து தோஷம் சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க எவ்வளோ ஜாதகங்களை. ஸோ அது தோஷத்தை வந்து எப்படி நம்ம அதை யோகமாக மாற்றிக்கணும், இந்த மாதிரி சேர்க்கை இருக்கா, அடிதடிக்கு போகக்கூடாது. ஆனால் அடித்தடியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸ்போர்ட்ஸு, பாக்ஸிங்கு. ஸோ ஸ்போர்ட்ஸில் ஐக்கியப்படுத்திக்கலாம், போலீஸ் ட்ரைனிங்கு போகலாம், ஸோ ஆர்மி ட்ரைனிங் போகலாம். இங்கே இப்படி போட்ட சண்டையை அங்கே இப்படி போய் அப்படி போட போகிறோம், அது நாட்டுக்காக போட போகிறோம், அது நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய பகுத்தாய்வு மனப்பான்மை வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த கிரக சேர்க்கையை வந்து நம்ம டீப்பாக அனலைஸ் புரிஞ்சுக்க முடியும். இது அடுத்து வந்து புதன். புத்தி உள்ளவன் எங்கேயும் சென்றாலும் பிழைத்துக் கொள்வான். ஸோ அந்த புத்தி உள்ளவன் எங்கே போனாலும் பொழைச்சிப்பான். புத்தியே வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுன்னா போதும் ஜாதகத்தில். ஒரு இடத்துல ஒரு விஷயத்த போய் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் ஒரு செகண்டில் அந்த விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருதுன்னா உங்களுடைய புத்தி தான் முன்னிலையில் இருக்கும். தைரியம் இருக்க வேண்டும். அடுத்தது புத்தி சாதுரியம் இருக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்படி நிறைய இருக்குது நம்ம ஜாதகங்களில். இந்த புத்தி சாதுரியம் இருந்தால் மட்டும்தான் புதன் நம்ம ஜாதகத்தில் நல்ல பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கெட்சு போட்டு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும், இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஸோ இது போல் நிறைய இருக்குது ஜாதகங்கள் எல்லாம். ஸோ நம்ம ஜாதகங்களில் எது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எது மைனஸாக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். நாம் எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் ஒரு திசையில் போனோம்னா இப்படி போகிறதான்னு தெரியாமல் கால் போன போக்கிலே போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் அழகாக மாறணும்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கான ஸ்டெப்பை நம்ம தான் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்ற அந்த புரிதல் தான் நமக்கு தேவை. ஸோ அதை பற்றின முழுமையான ஆலோசனைலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது. ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ தனிநபர்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கன்சல்டன்சி பேசிக்கில் தான். பொதுவான பலன்களை பற்றி நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பழைய ஏவலுக்கும் புது ஏவலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஸோ யாருக்கும் ஏவலாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு ஹீரோவாக வாழணும்னா ஜோதிட ஆலோசனைக்கு என்னை நீங்கள் அழைக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.